நல்லா இருப்பீங்க. இந்த நாளிடம் நம்மளுக்கு வாய்ப்புகள் வருவது என்பது கடவுள் கொடுத்த கிருபை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகள் வரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதல் வாய்ப்பை வந்தவுடன் அதை கோட்டை விட்டு இன்னும் வாய்ப்புகள் வருமல்லவா என்று நீங்கள் நினைத்த அந்த கற்பனை கோட்டை கட்டினால் அது முதல் வாய்ப்பையே இது கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் முதல் வாய்ப்பு நன்றாக இல்லாவிட்டாலும் பிறகு வருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவீர்கள். அடுத்தது பார்க்கலாம் என்றால் முதலில் வந்தவிட எல்லாவற்றையும் விட மோசமாக வந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருட்டாக மாறிவிடும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வீட்டில் அம்மாவும் மகனும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் கரண்ட்டு போய்விட்டது. சரி தம்பி, அந்த மெழுகுவர்த்தியை பற்றி வைப்பா என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு குச்சி எடுத்தான், பற்றினான். காற்றடித்தது, ஜன்னல் எல்லாம் திறந்திருந்தது. காற்றடித்தவுடன் மெழுகுவர்த்தி அமைந்து விட்டது. இப்படியே பெட்டியில் உள்ள அத்தனை குச்சிகளும் வேஸ்டாகி போய்கொண்டே இருந்தது. அம்மா பார்த்து கொண்டே இருந்தான். கடைசியாக ஒரே ஒரு தீக்குச்சி இருந்தது. அந்த தீக்குச்சி பற்ற வைக்கும்போது அப்போது தான் அவனுக்கு தெரிந்தது இந்த ஜன்னலை எல்லாம் சாத்தி வைத்திருந்தால் இது எரியும் என்று. ஆனால் ஜன்னலை சரியாக சாத்தாமல் வந்து அதை பற்றினான். அதுவும் அவிழ்ந்து விட்டது. வீடு இருட்டாகிவிட்டது. அப்பொழுதுதான் அந்த அம்மா சொன்னார் மகனிடம், நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் இப்படித்தான் முதலில் வருகிற வாய்ப்பை கடைசியில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய தீக்குச்சிகள் இருக்கிறது என்ற எண்ணத்தில், நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்தே வரும் என்ற எண்ணத்தில் முதலில் வந்த வாய்ப்பையே சரியாக பயன்படுத்தாமல் இருப்பதால் கடைசி வாய்ப்பு வரும்போது அந்த கடைசி வாய்ப்பிலும் அதே எண்ணம் செல்லாமல் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் கூட அந்த தீக்குச்சியை பற்றி மெழுகுவர்த்தி அணைந்தது போல, கதவை நன்றாக சாத்தாமல் இருந்தால் மெழுகுவர்த்தி அணைந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற வாய்ப்புகளும் மறைந்துவிடும். நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த வாய்ப்பு வந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டும். இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு என்று நினைக்க வேண்டும். இதுதானே, இவ்வளோதானா என்று நினைக்கக்கூடாது. வந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் தாவீது செய்தான். எப்படி செய்தான் தெரியுமா? தாவீதுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் கோலியாத் என்ற ஒரு பெரிய ஒரு மாவீரனுடன் போட்டி போட பயந்தார்கள். ஆனால் கோலியாத் பயக்கவில்லை. அவன் போரிட்டான். அவன் வாளையவே எடுத்து அவன் கொன்றான். அவன் இஸ்ரவேலின் 2வது ராஜா ஆனான். வந்த ஒரு வாய்ப்பு, நான் ஜெயித்து காமிக்கிறேன் என்று சொன்னான். அவன் எல்லாரோட சின்னவன். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த கடவுள் நம்பிக்கை, பலம், ஒரு விசுவாசம், ஒரு உறுதி அவனை கோலியாத்தை தீர்க்கத்தக்க வண்ணம் அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. கடவுளுடைய கிருபை இருந்தது. நம்ம எப்படி இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். வந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறோமா? அடுத்தது பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, எந்த வாய்ப்பு வந்தாலும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி அதில் முயன்று பாருங்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நாளை சந்திப்போமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.